ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த 2026 எலெக்ஷன் தான் வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ் மேக்ஸிமம் போய் ஓட் போட போகிற ஒரு எலெக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி 2021 அதுக்கு முன்னாடி 2016 நடந்த எலெக்ஷன்ஸ்க்குலாம் வந்து மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வேணால் ஈகராக இருந்திருப்பாங்க, நம்ம ஓட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு 18லேருந்து ஒரு 30-35 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே வரைக்கும் நான் ஓட் போட போய் இந்த ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கானது இருக்கட்டும், ஜென்சி கிச்சு ஆல்ஃபாலாம் நேரம் ஓட் போட வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களாம் வந்து ஈகராக வெயிட் பண்ணுறது இந்த 2026 எலெக்ஷன் தான். ஸோ இது வரைக்கும் அது மாதிரி இருந்திருக்காது. இந்த எலெக்ஷன் வந்து ஒரு முக்கியமான எலெக்ஷன் தான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிவிகே கட்சியில் வந்து விஜயண்ணா வந்து இன்னைக்கு 234 தொகுதிக்கும் வந்து கேண்டிடேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் விஜயண்ணா எந்த தொகுதி, அப்புறம் அவங்க இந்த டிவிகேல இருக்க இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன், அது மாதிரி இருக்கும் புசி ஆனந்த், செங்கோட்டையன் அவர்கள், அவங்கெல்லாம் எந்தெந்த தொகுதியில் அவங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து டிஎம்கே யார் நிற்கிறா கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கரூருக்கு யார் இருக்கான்னு பார்க்கலாம். டிஎம்கேல வந்து கரூருக்கு வந்து செந்தில் பாலாஜி அவங்க இல்லை. ஸோ அவங்க எந்த தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு பதிலாக டிஎம்கேல யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த வீடியோக்குள்ள சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்ல வேணாம், இல்லை யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மட்டும் வேணால் சொல்லுங்கள். ஸோ யார் ஜெயிப்பா, யார் வந்து ஆப்போசிட்டாக வருவா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ டிஎம்கே ஜெயிப்பாங்க, ஆப்போசிட்டாக டிவிக்கு வருவாங்க, இல்லை ஏடிஎம்கே வருவாங்க. ஸோ அது மாதிரி சொல்லுங்கள், யார் வின் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத உங்களோட கருத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எந்த தொகுதி யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கலாம் சொல்ல வேணாம், எந்த தொகுதின்னு மட்டும் சொல்லுங்கள். ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி தான், எந்தெந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நான் வந்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து யூத், அதாவது இளைஞர்களுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிவிகே சைட்லேருந்து விஜயண்ணா வந்து இன்னைக்கு சில விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கேண்டிடேட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, விஜயண்ணா மாதிரி நானும் ஒரு பேப்பரில் அதெல்லாம் எழுதி நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் எந்தெந்த தொகுதியில் யார் யார் நிற்கிறாங்க, விஜயண்ணா எந்த தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து விஜயண்ணா வந்து 2 தொகுதியில் நிற்கிறாரு. ஆக்சுவலாக இப்படி வந்து 2 தொகுதியில் நிற்கலாமா அப்படின்னா, ஆக்சுவலாக நிற்கலாம். ஒரு கேண்டிடேட் வந்து 2 தொகுதியில் வந்து நிற்கலாம். இன்கேஸ் 2 தொகுதியிலும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து சும்மா ஒரு எம்எல்ஏ மாதிரி ஒரு ஆளை போட்டு அவங்க வந்து பார்த்துப்பாங்க. அப்படி இல்லைனாலும் வந்து இப்போ வந்து விஜயண்ணா வந்து ஒரு தொகுதியில் தான் நிற்கிறாரு அப்படின்னாலும் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ இல்லைன்னா அவங்க பார்த்துப்பாங்க. இது எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ வந்து டிஎம்கேல வந்து இவர் ஸ்டாலின் வந்து கொளத்தூர் தொகுதியில் நின்னாரு. ஸோ கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி நின்னாரு. செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருந்தப்போ அந்த தொகுதியை வந்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதலமைச்சர் பார்த்துக்கிட்டாரு, அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டாரு. ஸோ அது மாதிரி வந்து ஒரு அமைச்சராக இருக்கவங்க வந்து 2 தொகுதியை பார்த்துக்கலாம். அதே மாதிரி 2 தொகுதியிலையும் போட்டியிடலாம். ஸோ இங்கே வந்து விஜயண்ணா வந்து 2 தொகுதியில் போட்டியிடுறாரு. ஒன்று வந்து விஜயண்ணா போட்டியிடுற தொகுதி என்ன அப்படின்னா பெரம்பூர், இன்னும் வந்து திருச்சி கிழக்கு. ஸோ இந்த 2 தொகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்க. ஸோ அடுத்து வந்து புசி ஆனந்த் வந்து அவர் எந்த தொகுதியில் போட்டிடுறாரு அப்படின்னா சென்னை டி நகர் அந்த தொகுதியில் வந்து போட்டிடுறாரு, டி நகரில். ஸோ அடுத்து ஆதவர்ஜுனா வந்து எந்த தொகுதியில் போட்டிடுறாரு அப்படின்னா வில்லிவாக்கம்ல. ஸோ அடுத்து வந்து செங்கோட்டையன் அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம், அவர் மட்டும் தான் தள்ளி வந்து நாமக்கலுக்கு அவரோட தொகுதியான அந்த கோபிச்செட்டிப்பாளையம்க்கு போயிருக்காரு. ஸோ மற்ற எல்லா ஸ்டார் கேண்டிடேட்ஸுமே எல்லாமே சென்னைக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான ஃபீல் எனக்கு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ராஜ்மோகன் அவர் எங்க இருக்காரு அப்படின்னா எக்மோர் தொகுதியில இருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்கிற பிளேசஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து சென்னைக்குள்ளே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பட் இருந்தாலும் சில கேண்டிடேட்ஸ்க்குலாம் வேற ஊர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கரூர் தொகுதிக்கு யார் இருக்கா அப்படின்னா, இப்போ வந்து ரீசெண்டாக அந்த கரூர் ஸ்டாம்பேட் நடந்ததுல ஜெயிலுக்கு வந்து கூட அவர் அரெஸ்ட் பண்ணாங்க டிவிகேல, மதியழகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை. ஸோ அவர் தான் இப்போ வந்து கரூர் தொகுதிக்கு வந்து டிவிகே சைட்ல இருந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா வந்து நிற்கிறாரு. ஸோ நீங்கள் கரூர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு வந்து எம்எல்ஏ, நீங்கள் அவங்களுக்கு போடுறதுனாலும் போகலாம். ஸோ ஓகே, இப்போ இது வந்து நம்ம பார்த்துட்டோம் கைஸ். அடுத்து வந்து இப்போ நம்ம விஜயண்ணா வந்து ஒரு அறிக்கையை வந்து யூத்துக்காக செப்பரேட்டாக வந்து ஒரு 10 அறிக்கை வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காரு. இன்கேஸ் இவர் வந்து வின் பண்ணா நான் இதெல்லாம் பண்ணுவேன் யூத்ஸ்க்காக, ஸோ அப்படின்னு வந்து ஒரு 10 வாக்குறுதிகள் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ 1 by 1 நான் அதை சொல்கிறேன். இதில் வந்து எது நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கேட்டு கடைசியாக கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள். இந்த விஷயம்லாம் கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை, இதெல்லாம் எப்படி அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் எது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று நான் வந்து சொல்கிறேன், பிணையமில்லா கடன் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிணையமில்லா கடன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 18 வயசுல வந்து நீங்கள் 12th முடிப்பீங்க, முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக நான் ஒரு டிகிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்மளால காலேஜுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம வந்து வட்டி இல்லாமல் 20 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட் இருந்து கடன் வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த பிணையமில்லா கடன் அப்படின்றதுல அது சொல்லியிருக்காரு. ஸோ செகண்ட் ஒன்று வந்து பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா வேலையில்லா உதவித்தொகை.
ஸோ இது எப்படி வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் ஒருத்தர் வந்து 18 வயசு 18 வயசுல 12th முடிக்கிறாரு, அதே நபர் வந்து 22 வயசுல வந்து காலேஜ் முடிச்சிட்டாரு அப்படின்னா, இன்கேஸ் அவரோட 29வது வயசு வரைக்கும் அவரால் வந்து வேலை அவருக்கு கிடைக்கல, ஒரு வேலைக்கு அவரால் போக முடியல. ஸோ அதுக்காக வந்து அவர் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சம்பளம் தேவைப்படும், அதுக்கு ஒரு பார்ட் டைம் வேலைக்கு இவர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக, ஸோ இந்த இதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால, நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதம் 4000 ரூபாய் தராரு. நீங்கள் பிடெக்கோ ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா, இல்லை நான் வந்து டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறாரு. ஸோ அந்த இதை வச்சு நீங்கள் வேலை தேடுற வரைக்கும் அந்த 2000 ரூபாய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அதோட அவர் வாக்குறுதியில் 2வது ஒன்று. ஸோ அடுத்து 3வது வாக்குறுதி வந்து பார்க்க போகிறோம். போதைப்பொருள் ஒழிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போதைப்பொருள் ஒழிப்பு அப்படின்னா இது வந்து அதுக்கான இதை எப்படி தடுக்கிறதுன்னு அதுக்கான சட்டத்தை கொண்டு வருவோம், அதுக்கு ஒரு முகாம் வச்சு அதை வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து கம்மி பண்ணுவோம். மாணவர்கள்ட்ட வந்து நிறைய போதைப்பொருள் வந்து மாணவர்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதை சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து சீரான வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டிராக்டா மூலியமா மாநில அரசு வந்து பணிகளுக்கு வந்து ஒரு நிலையான ஆட்சேர்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் இதோட சீரான வேலைவாய்ப்போட இந்த வாக்குறுதியோட இது. ஸோ இது வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து 5வது ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டுதோறும் 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 5 லட்சம் இன்டர்ன்ஷிப்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இவங்க வந்து கவர்மெண்ட்டும் பிரைவேட் ஆர்கனைசேஷனும் ஒரு பிரைவேட் கம்பெனியும் சேர்ந்து அதாவது இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு வந்து 5 லட்சம் பேருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஐடி பீப்புள்ஸ் நான் ஐடி பீப்புள்ஸ் எல்லாருமே பயனடைகிற மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்து 6வதா ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னா, தொழில் முனைவோர் பிணையம் இல்லா கடன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வச்சிருக்காரு. ஸோ இது என்ன அப்படின்னா, நேர்மையான முறையில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வட்டி இல்லாமல் கடன் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் பிஸ்னஸ்லாம் வச்சுருக்கோம், அந்த 25 லட்சம் வந்து கவர்மெண்ட் திருப்பி அடைச்சிடலாம். அந்த 25 லட்சத்தை வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இல்லை கொடுக்குறாங்க, கடன் வட்டி கிடையாது. ஸோ அடுத்து வந்து 7th ஒன் பார்க்கலாம். தமிழர்களுக்கு வந்து 75% வேலைவாய்ப்பு முன்னுரிமை. ஸோ இது என்ன அப்படின்னா, மேக்சிமமான பிளேசஸ்ல இப்போ வந்து ஒரு கம்பெனியில், ஒரு பிரைவேட் கம்பெனியில், ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா வந்து மேக்சிமம் வந்து இப்போ 50-50 இருக்கும், இல்லை மேக்சிமம் வந்து வேற ஒரு ஸ்டேட்ஸ்ல இருந்து நம்ம சொல்ற மாதிரி நார்த் இந்தியாஸ்ல இருந்து வந்து வரவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி இல்லாமல் 75% வந்து தமிழர்களுக்கு இருக்கணும். இது வந்து கட்டாயம் கிடையாது, இருக்கலாம். அப்படி இன்கேஸ் நீங்க 75% வந்து தமிழர்களுக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விலக்கு மீன்ஸ் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் நான் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இது மாதிரி 2.5% இருந்து எஸ்ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி மாதிரி எஸ்ஜிஎஸ்டி. ஸோ அந்த எஸ்ஜிஎஸ்டில இருந்து 2.5% உங்களுக்கு விலக்கு தருவோம். ஸோ அது இல்லாமல் 5% வந்து மின்கட்டணம் மானியம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்க கண்டிஷனா ஃபாலோ பண்ணுன்றது கிடையாது எந்த ஃபேக்டரியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த 2.5% 5% எலக்ட்ரிசிட்டிலேருந்து இது வேணும் அப்படின்னா 75% இதை வைங்க அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா நீங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து முதல்வர் மக்கள் சேவை அப்படின்னு சொல்லிட்டு 8th ஒன். ஸோ இது முதல்வர் மக்கள் சேவை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க வந்து அங்கேயே வந்து படிச்சு முடிச்சுட்டு அங்கேயே இருந்து அங்கேயே ஒர்க் பண்ற மாதிரி, அதாவது மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த அக்ரிகல்ச்சுரல் ஒர்க்ஸ் எல்லாம் அவங்களே பாத்துக்கிற மாதிரியான, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு சில திட்டங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை, இது வந்து 9th ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம், தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து நடக்குமா சாத்தியமா என்னன்னு எனக்கே தெரியல, இது வந்து சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, யூத் கேட்டு ஏதாவது ஒரு இது இருக்கு, இப்போ எனக்கு வந்து பஸ் நிற்க மாட்டேங்குது, இது மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் அதை அவங்கள்ட்ட சொன்னேன்னா அவங்க அதை வந்து பூர்த்தி பண்ணுவாங்க. இதுதான் இந்த 9th ஒன்று தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு. இது மேக்ஸிமம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறது, இந்த அளவுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து 10th ஒன் நவீன படைப்பாளி பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 10th ஒன்னா அவர் கொடுத்துருக்க அறிக்கை என்ன அப்படின்னா, இது மாதிரி வந்து நம்மளோட தமிழ் கல்ச்சரை வந்து எடுத்துட்டு நம்ம ஸ்கூல்ஸ் வந்து சொல்லித்தர மாதிரி, எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே சொல்லித்தர மாதிரியான ஒரு இதை வந்து எடுத்துட்டு வர்றாரு. மேக்சிமம் வந்து நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம், அதெல்லாமே இருக்கும். மற்றும் அது மட்டும் இல்லாம நம்மளோட கலாச்சாரம் அந்த இதெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துல இருந்தே வந்து சொல்லித்தரணும் அப்படின்ற மாதிரியான அதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு திட்டம் தான் இது. ஸோ இது ஒன்னொன்னா இங்கே பார்த்து படிச்சிட்டனால கொஞ்சம் அப்படியே வேகமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வளர்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் திருத்திக்கிறேன் தப்பா இருந்தா. ஸோ இதெல்லாம் தான் விஜய் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 10 திட்டம். ஸோ இதுல வந்து எது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை இதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த 9th ஒன்று அதெல்லாம் செட் ஆகாது. மேபி இந்த 10th ஒன்று வந்து இந்த ஸ்கூலில் கலாச்சாரத்தை இது பண்ணுறது அதெல்லாம் மேபி ஓகேவா இருக்கலாம். அப்புறம் அந்த போதைப்பொருள் கலாச்சாரம் வந்து அதை வந்து 100% யாராலையும் ஒழிக்கவும் முடியாது. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒருத்தவங்க வந்து அவங்கவுங்களுக்கு கண்ட்ரோல் வேணும். ஸோ அதை வச்சு தான் போதைப்பொருள் வந்து இதாகும். நம்மளா போய் ஒருத்தவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டுமும் வந்து செட் ஆகாது நடைமுறைக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்லி விஜய் நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இவங்க நிக்கிற இடத்துல அந்த டிஎம்கே சைடு யார் நிக்கிறாங்க, இப்போ டிஎம்கே ஸ்டாலின் சார் நிக்கிற இடத்துல வந்து டிவிகேல யாரை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 2 பேர்ல யார் வந்து வேல்யூ அதிகம், யார் வின் பண்ணுவான்னு சொல்லி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுங்க. நம்ம கடைசி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு தான் தெரியும் யார் வின் பண்ணிருப்பாங்கன்னு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அதே சீட்டு மறுபடியும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்து நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். விஜய் வந்து இது மாதிரி பெரம்பூர்ல நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். பெரம்பூர்ல வந்து டிஎம்கே கேண்டிடேட் யார் நிக்கிறாங்க அப்படின்னா ஆர்டி சேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க. ஸோ அடுத்து விஜய் வந்து இன்னொரு தொகுதியில நிக்கிறாரு, திருச்சி கிழக்கு. ஸோ அந்த திருச்சி கிழக்குல யார் நிக்கிறாங்க டிஎம்கே சைட்ல இருந்து அப்படின்னா இனிக்கோ இதயராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து டிஎம்கே சைட்ல இருந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து புசியானந்த் வந்து டி நகர்ல வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அவருக்கு ஆப்போசிட்டா வந்து டிஎம்கேல யார் நிக்கிறாங்க அப்படின்னா ராஜா அன்பழகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து டிஎம்கே சைடு ஒருத்தர் நிக்கிறாரு. ஸோ அடுத்து ஆதவ அர்ஜுனா வந்து எங்க நிக்கிறாரு அப்படின்னா வில்லிவாக்கம்ல நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஸோ இவருக்கு ஆப்போசிட்டா வந்து டிஎம்கேல யார் நிக்கிறா அப்படின்னா கார்த்திக் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இவருக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாரு. ஸோ அடுத்து செங்கோட்டையன் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆருக்கு முன்னாடி திமுக இருந்தாரு. திமுக இருந்துட்டு எம்ஜிஆர் வந்து அதிமுக ஸ்டார்ட் பண்ணவும் அதிமுகவுக்கு போயிட்டு அதிமுக காலம் இருந்துட்டு ஸோ இப்போ வந்து டிவிகேல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அப்பையில இருந்தே இவரோட பிளேசஸ் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் தான் இவரோட லோக்கல் எம்எல்ஏ பிளேஸ். ஸோ அதனால இவர் அதே பிளேஸ்ல தான் இவர் நிக்கிறாரு. இவருக்கு ஆப்போசிட்டா வந்து டிஎம்கேல யார் நிக்கிறா அப்படின்னா நல்ல சிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து இப்போ வந்து ஆக்சுவலா கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இது வரைக்கும் 2021 எலெக்ஷன் வரைக்கும் நின்று இருந்தாரு. 2016 ஸோ அப்பெல்லாம் வந்து செந்தில் பாலாஜி நின்றுட்டு இருந்தாரு. ஸோ இப்போ வந்து எங்க நிக்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து கோயம்புத்தூர் தெற்குல வந்து அவரை வந்து மாத்திட்டாங்க வேற தொகுதிக்கு. ஸோ அந்த தொகுதியில டிவிகேல யார் நிக்கிறா அப்படின்னா செந்தில்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. கோவை தெற்குல டிவிகேல செந்தில்குமார், டிஎம்கேல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து இப்போ கரூருக்கு அப்ப யார் நிக்கிறா டிவிகே சைட்ல இருந்து அப்படின்னா மதியழகன் நிக்கிறாரு, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. இப்ப டிஎம்கேக்கு யார் நிக்கிறா அப்படின்னா டிஎம்கேக்கு வந்து தியாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கரூர்ல நிக்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு வந்து அவங்களுக்கு ரீப்ளேஸா இவங்க வந்து நிக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்டாலின் சார் அவரோட பிளேஸ் வந்து கொளத்தூர், அவர் நிக்கிற தொகுதி. ஸோ அந்த தொகுதியில வந்து டிஎம்கேல வந்து அதான் ஸ்டாலின் சார் டிஎம்கே. ஸோ கொளத்தூர்ல அவர் நிக்கிறாரு. அவருக்கு ஆப்போசிட்டா டிவிகேல யார் நிக்கிறாங்க அப்படின்னா பிஎஸ் பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. ஸோ இவர் வந்து டிவிகே சார்பா நிக்கிறாரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி எம்பியா வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து இருந்தாரு. இவ்வளவு நாள் வந்து காங்கிரஸ் கட்சியில திமுக கூட்டணியில இருந்த கட்சியில அங்க வந்து இருந்தாரு. இப்பதான் இந்த மாசம் தான் வந்து மார்ச் 15 வந்தாரு அந்த கட்சியில இருந்து டிவிகேக்கு. மார்ச் 30க்குள்ள பாருங்க அடுத்த சீட்டு கிடைச்சிருச்சு எம்எல்ஏ சீட்டு. ஸோ இவர் வந்து எந்த தொகுதியில நிக்கிறாருன்னா கொளத்தூர் தொகுதியில நிக்கிறாரு. ஸோ அடுத்து வந்து ஸ்டாலின் சார் அவரோட பையன் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் எந்த தொகுதியில நிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து சேப்பாக் தொகுதியில வந்து நிக்கிறாரு. ஸோ இங்க ஆப்போசிட்ல டிவிகேக்கு யார் நிக்கிறாங்க அப்படின்னா டி செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் அவங்க ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிக்கிற பிளேசஸ். ஸோ இதுல யார் யார் வின் பண்ணுவா, யாருக்கு பவர் அதிகம், பவர் மீன்ஸ் மக்கள் ஓட்ஸ்ன்னு இருக்கும்ல, ஸோ அதுல வந்து வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. நான் பர்சனலா நினைக்கிறது வந்து கண்டிப்பா விஜய் அண்ணா வந்து தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில இருந்தாலும் மேக்சிமம் அவருக்கு வந்து வின் பண்றது சான்சஸ் இருக்கு. ஸோ அவர் நிக்கிற அந்த 2 தொகுதியில அவர் வின் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மற்ற தொகுதியில வந்து அவங்கவுங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா தான் வந்து வின் பண்ண முடியும். ஸோ காரைக்குடி தொகுதியில வந்து இவர் சீமான் நிக்கிறாரு. ஸோ அவருக்கு ஆப்போசிட்டா வந்து டிவிகேல வந்து யார் நிக்கிறா அப்படின்னா டாக்டர் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் நிக்கிறாரு. ஸோ அதனால கிரவுண்ட் ஒர்க் பண்ணாதான் யாரா இருந்தாலும் அந்த தொகுதியில வந்து வின் பண்ண முடியும். ஸோ விஜயண்ணா வந்து வின் பண்றதுன்றது அங்க அவரால் போகவே முடியல. அவர் எப்படி கிரவுண்ட் ஒர்க் பண்றாங்க அவங்களோட கேண்டிடேட்ஸ் அப்படின்லாம் சொல்லி பார்த்து அதெல்லாம் வச்சுதான் முடிவு பண்ண முடியும் டிவிகே வின் பண்ணுதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து இன்னும் 2 வாரம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க. ஸோ திஸ் இஸ் த வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.